சண்டை முதல் கரஞ்சல் சென்று கூடியவர் 10 மட்டும் 16 சண்டை முதல் கரஞ்சல் சென்று நடக்கக்கூடிய ரத்தம் இன்னைக்கு காலத்தாமதம் போது என்ன காரணம்? அது என்ன காரணம் எனக்கு தெரியும். என்ன குதிரைக்கு கொள்ளு வைக்கவில்லை. குதிரைக்கு கொள்ளு வைக்க என்ன காரணம்? ரதமும் உன்னுடுது, அந்த ஓட்டக்கூடிய அவருது குதிரையும் உண்ணுது. அது உனக்குதான் தெரியும். தேடும் மாமன் பாதமணியில் வைக்கும். நீங்க பாதமணியில தூக்கி போடுறா போடுறா. மாமா உட்கார் மாமா. ஓ மாமா நீ பத்தவு தாரமூர்த்தி எந்த குந்தா தேவி இன்னைக்கு நடப்பு நாளைக்கு காரியம். என்ன காரியம்? பொறுப்பாடி இன்னைக்கு 16 சண்டை, இன்னைக்கு 16 சண்டை. மாமா 17 இன்றைய 17 சண்டைக்கு நான் இன்னைக்கு வரடா. நீ சண்டைக்கு வரடா. ஏமாடா ஏமாமா சண்டைக்கு நீ நான் வரல. என்ன காரணம்? ஏன்னு கேட்டியா? அந்த சதி செய்த துரியானிடம் கொடுமை கொடுமை
ஈசன் செயல் இனிமே எப்படியோ அதிக பாவுடைய கண்ணுக்கை நகபானோ அதை தடுக்க வரக்கூடியவன் யாரு? கர்ணாபிஷேகன். கர்ணன் கையில இருக்கக்கூடியது என்று சொல்லக்கூடிய நாகக்கடை என்று சொல்லக்கூடிய அந்த பாம்பை பார்த்தா எனக்கு பயமாதிரி வரல. உனக்கு ஒரு பகை, பாம்புக்கு உனக்கு ஒரு பகை. போட்டீங்க கர்ணனுக்கு உனக்கு ஒரு பகை. அது விடு, அது ஒரு பக்கம் இருந்தாலும் சரி. கர்ணன் கையில பத்திய நாகம், அந்த நாகத்துக்கு உனக்கு ஒரு பகை. அந்த கரணையா விட்டாலும் அதனால இன்னைக்கு தனியா சட்டை கண்ணல் கையில் இருப்பது சும்மா தண்ணி பாம்பு. அதை வச்சு பூச்சாண்டி காமிச்சிருக்கிறான். அந்த பூச்சாண்டி பாம்புக்கு பயப்படுறியா? உட்கார போய் பள்ளிக்குள்ள அது ஒரு பாம்பு. உன் தங்கச்சி கையில கபாலமா இருக்கு பார், கங்கணமா இருக்கு பார், அது ஒரு பாம்பு. உன் மைத்துல ஈஸ்வரன் கைத்துல இருக்கு பார், அது ஒரு பாம்பு. இப்படி குடும்பமே பாம்பு குடும்பம் இருக்குன்னு பாம்புக்கு பயப்படுற பாரு. உட்கார போய் அர்ஜுனா, நீ சொல்வதெல்லாம் உண்மைதான். ஆமா, தங்கை கையில இருப்பது கங்கணமா இருப்பது பாம்புதான். கூடிய பாம்பமூர்த்திக்கு உடம்பெல்லாம் இருப்பதெல்லாம் பாம்புதான். பள்ளி கொண்டு இருப்பது பாம்புதான். இது எல்லாம் ஒரு வகையான பாம்பு. ஆனா அந்த கர்ண கையில் இருப்பது பத்தியா? ஆமா, அது ஒரு விதமான பாம்பு. பாம்பு அதை நினைச்சாவே அது எப்படியாப்பட்ட பாம்பு தெரியுமா? என்ற ஈரியா 30 நாள் செய்யும் போது அதனுடைய வாள் அறுபட்டு கஞ்சமுகனுக்கு கண்ணங்கிட்ட அது என்றாலும் அதனை கொல்லாமல் விடமாட்டேன் என்று சபதம் செய்திருக்கிறது. ஆமா, எதுவா கூட இருக்கட்டும். உன் வேலை என்ன வேலை? ரதனால ஓட்டணும். ரதத்தை மட்டி ஓட்டு மத்த ஆபாத்துக்கு ரதத்தை ஓட்டு மாமா. ரதத்தை மட்டி ஓட்டு மாமா. நான் சொல்றேன், இப்படி ஆப்பட்டு கஷ்டப்பட்டு போய் நீ வரமாட்ட சொல்ற பாரு. நீ வரமாட்டா நானும் போக முடியாது. அதனால நான் எங்க கை தட்ட
5 நாள் ரதம் ஓட்டணும். ஏண்டா அம்மா கஷ்டப்பட்டு உனக்காக நம்ம ரதம் ஓட்டினேன், உனக்காக ரதம் ஓட்ட நான் எடுத்த மச்ச சபதம் அதுக்காக நான் ரதம் ஓட்டினுக்கிறேன். நீ உனக்காக இல்லனாலும் நான் எப்படியா சபதத்தை முடிக்க அப்படியே ஆயிட்டு மாமா. தன்னை சுற்றி பார்க்கலாம் படுகளை வந்து விட்டான். ஆமா குருச்சேத்திரம் வந்து விட்டோம். அந்த கர்ணை என் காட்டு. நான் என்ன சொல்றேன், கர்ணை எங்கிறான்னு என்னுடைய ஆள் காட்டுகளுக்கு இருந்துச்சா இந்த பாட்டுல என்ன கையிலாட்டுமோ கண்ணில் காட்டுமாமா பாருங்க. கொண்டு வந்து செய்தா அந்த துரியானோ தகுதி கர்ணன சூழ்ச்சியா செய்தால் பாவி. துரியானோ கர்ணன் ஜெகனே செய்தான் பாவி. என்ன செய்ய போறேன் ஏங்கி மலவாட என்னமா ஐயாமோ அதனால நான் அண்ணனை கொண்டு போய் அட்டாள மாட்டேனே மாமா. அந்த தேட்டடி இருக்கான் கர்ணம் கிடையாது, அண்ணன் தர்மம் தான் அவன் யாரு இப்ப எங்க அண்ணன் தர்மம். அவன் யார் தெரியுமா? யாரு? சம்பாலன் பிள்ளையா எனக்கு சுத்தமா தெம்பு வரல மாமா. ஆமா அண்ணன் தர்மம் தான் மாமா. அப்படியே யார் தெரியுமா? அவன் கேட்பாங்க
அம்பை எடுக்கிறானா என் விரல் எல்லாம் சோறு மாமா. நான் என்ன சொல்றேன், சரி இப்ப யாரவன் எங்க அண்ணன் தர்மம் தான். இப்ப தர்மனா உங்க அண்ணன் இங்க இருக்கான்னு சொல்றேன். இப்போ நம்ம தர்மனை எங்க விட்டு வந்தோம்? அங்க பாடி விழாத்துல நேரா பாடிக்கிற போனா அண்ணன் பார்க்கலாமா? என்ன விஷயம்? அண்ணா அண்ணா எதுவா இருந்தாலும் மாமனே கேளு மாமா. அண்ணா கத்தையாரம் சார் கம்யூனிட்டி பகவான் சாரான மக்கள் தான் பேசுவாங்க. என் தம்பி நம்ம அபஜயன்ற நீ சயன்ற குத்தானத்துக்கு போறோம். போயிட்டு அந்த தேர்தட்டுல நான் எட்டி பார்த்தனா, எட்டி பார்த்த உடனே அவன் மூமுக போல தெரிஞ்சா அவனை கொல்ல மாட்டான்னா மூக்க போல தெரிஞ்சுனா உன்னுடைய மகள் போல தெரியும். நீ என்ன சொல்றதுக்கு? நானே சொல்றேன், நீ என்ன சொல்லி விடு. அவன் பயந்து வந்துட்டான்னு சொல்ற நீ. அவன் பயந்தாங்க. நீ மாறத போற வீரனா நீ. உன் கருத்துல இருப்பது காட்டி மாதிரி இல்லாதே முட்டி நாச்சு போடா. அர்ஜுனா அம்மா யார் ஒருத்தவன் பகைச்சாலும் தாயா இருக்கட்டும், தந்தையா இருக்கட்டும், அண்ணனா இருக்கட்டும், யார் வேணா இருக்கட்டும், யார் வேணா என் வில்ல பச்சா அவன் என் வில்ல வாழாய் தடுத்து ஒரு கிலோ வெட்டு. எதனாலனா ஏறு காலத்துல ஆமா காண்டாவரத்தை தகனம் செய்யும் பொழுது தகனம் செய்யும் போது சபதம் செய்திருக்கின்ற ஆண்டவத்தை பெற்ற ஒரு சத்தியம் செய்வான். சரி, இப்ப அதனால இந்த தர்மனத்தை நீ கொல்ல மாட்டேன். ஆமா கொல்ல போறேன் நானு. நான் என்ன சொல்றேன், ஏற்கனவே தர்மம் அங்க போய் கொல்லலாம்னு சொன்னேன். அண்ணனை போயிட்டு குருச்சேத்துல போயிட்டு அம்பு விடான்னு சொன்னா அவன் அண்ணன் தான் சொன்னான். ஆமா இங்க வந்து அண்ணனை போய் அம்பேத்கரோட போறியா? இவன் திருராட்டிய மன்னனுக்கு தான் கண்ணு வரலன்னு நினைச்சேன். ஆமா அவனுக்கு கொஞ்சம் சாடை, இவனுக்கு கொஞ்சம் இருக்கும் போல. ஆமா அதனால இப்ப உறுதியில எடுத்து கணக்கிட வேண்டும். கணக்கிட்டு ஏற வேண்டாம். ஆமா இப்போது துர்ஜாவதன கம்பம். ஆமா அந்த கம்பத்தின் மீது அம்பை விடு. மறுவிளக்கு நம்ம சொல்றோம். அந்த மாயவன் சொல்படி
அபயம் 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 என்று சத்தம் கேக்குது. எப்படி என்றால் வியாதனாகப்பட்டவன் நீங்க எல்லாம் 4 பேரும் சண்டைக்கு போயிட்டீங்க, சென்று விட்டார். சென்று விட்டார்கள். ஆமா. இதோ பாடி கூடாரத்தில் அண்ணன் தர்மன் மட்டும் தனியாக இருப்பார். தனித்திருப்பார். அவரை கொல்ல வேண்டும்காக வேண்டி ஆமா. வியாதனாகப்பட்டவன் 1000 கிண்டியை கொண்டு வந்து வித்தாவரம். வித்தார கம்பத்தையுமே பதிவு வைத்திருந்தான். ஓ அந்த விஷயம் தெரிஞ்சு ஆமா. இந்த அண்ணன் முகமது காமித்து ஆமா. இங்கே கொண்டு வந்து ஆமா. அவர்கள் மடித்து ஆமா. ஒரே கல்ல 2 மாலை. ரெண்டு வாங்க. இப்ப எங்க போனோம்? குருச்சேத்திரம். ஆமா. அனுமன் கோடிப்பா வச்சா ஆமா. இப்ப குருச்சேத்திரம் வந்து விட்டோம். ஆமா. வாடா போல கூப்பிடுறா. ஏய் நான் பாடி கூப்பிடுறா. இன்னைக்கு சேராது வட்டம் யாருக்கு? இன்னைக்கு சேனல் மட்டும் அர்ஜுனனுக்கோ கர்ணனுக்கோ. இந்த காண்டி வணக்கம் கண்ணனுக்கும். ஆமா. நீ எதுக்கு வந்துக்கிற? வண்டி ஓட்ட வந்தேன். வண்டி ஓட்டு வந்த கண்ணாட்டி வண்டி ஓட்டு ஓட்டு. ஆமா. உன்னை வாடா உன்னை கூடாது உன்னை அவசியம் யாரு மகாராஜா? நீதான். அதானே? ஆமா. நான் தொடர்படி கேளு. சரி. அடே அடே தள்ளியா. அடே கண்ணா. அங்க இருந்து ஓடி வந்தான். ஆமா. ஓடி வந்து பார்த்தா. உத்து பார்த்துட்டு ஆமா. என்ன பார்த்து ஆமா. என் கரத்தில் இருக்கிற நாகேந்திர நான் பார்த்து பார்த்து பயந்து ஓடுறான் 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 ஒரே ஓட்டமா ஓடுறான். ஓடா. அப்படியே ஓடி வரணும் விட்டுதா கூட சரி. ஆமா. செல்லு புள்ளிக்கு கொல்லி போடுவாவது புள்ளன் இருப்பான். ஆமா. செல்லு புள்ளிக்கு புள்ள கொல்லி போடுவாது புள்ளன் இருப்பான். ஆமா. அவன் ஓடுறான் பாரு. ஆ. பின்னாடியே ஓடுறான் அந்த எட பையன் எடைப்பையா. எட நாட்கள் ஆமா. ஒரு நாள் முடித்த வக்கால போய் உக்கால போய். ஆமா. ஒரு நாள் முடித்த வக்கால போய் ஆமா. ஓட்டமா ஓடி ஆமா. அடே அர்ஜுனா அர்ஜுனா. அடே அர்ஜுனா அர்ஜுனா. நில்லு நில்லு. நில்லு நில்லு. வாடா ஆமா. காரணம் மயிர ஒண்ணு இல்லாத குடியெல்லாம் குடிங்களா. அவனுக்கு பேத்து மாத்து சொல்லி ஆமா. ஏதோ பேத்து மாத்து சொல்லி ஆமா. கூப்பிட்டு வந்துடுறான். கூட்டு வந்துக்கிறான். அவன் சாவ போறான். அவன் சாவ போறான். ஆமா. சாவ போறான். அவன் சாவ போறான். ஆமா. இங்க எதுக்கு வந்துக்கிறான்? மயிர புடுங்க வந்துக்கிறான். புடுங்க சொல்லு நல்லா புடுங்க சொல்லு. ஆமா. அவன் நம்ம எல்லாம் 7 மணி நேரம் கேள்வி பேசுறா. அவன் சும்மா கூப்பிட்ட சண்டைக்கு வருவானா? வரமாட்டான். நான் என்ன சொல்றேன்? என்ன சொல்ற? வழி சண்டை கூப்பிடுவான். என்ன கூப்பிடணும்? அடே ஒக்கால ஓடி கண்ணா. அடே கர்ணா உக்கா போய். அதே ஒக்கால ஓடி கண்ணா. சண்டைக்கு வழி சண்டை கூப்பிடுறான். அதான் கூப்பிடணும். கூப்பிடுற மாதிரி. அடே கர்ணா உக்கா போய். வாடா வாடா சண்டைக்கு. நீதான் சாங்கணும் அமெரிக்கால. அம்மைக்கால கட்டணம் போடுறான். அடே கர்ணா உக்கா போய். வாடா சண்டைக்கு. நல்லா கேளு சொந்த சித்தமண்ணா நல்லா கேளு. அடே உக்கா போய் கர்ணா வாடா சண்டைக்கு பார்க்கலாம். கர்ணா. சரியா? அவன் என்ன கேட்டான் பச்சா? அடேடே கர்ணா கொக்கால போய் வாடா சண்டைக்கு 3 வாட்டி கூப்பிட்டா. மச்சான் நீ 3 வாட்டி எல்லாம் கொடுத்தல. ஒரே வாட்டி அடா கொக்கால போய் பொண்டாட்டி வந்தவளே ஒரே வாட்டி நிக்கல மச்சான். மாமா ஓ என்ன கேட்கணும்? அடே கொக்கால போய் அடிச்சா வாடா சண்டைக்கு. அடே அர்ஜுனா. அப்படி எப்படி கேட்கணும்? அடே அர்ஜுனா கொக்கால போய் வாடா சண்டைக்கு. அடே 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 அடடடடட கல்யாண மக்களா. ஏய் ஏடா டேய் கர்ணா எதுனால அர்ஜுனனை ஒரு கொக்கால போய் கேட்றா? என்ன கேக்குறே நியாயமா இது? உன்ன கேட்டா? ஆமா. ஓ உட்காரு. அப்படி சொல்லு. அப்பேற்பட்ட மரியாதை எனக்கு. மரியாதை. ஆமா. ஓ அவன் கேட்கிற கேள்வி. ஆமா. அவன் கேட்கிற கேள்வி. ஆமா. எனக்கு கோவம் எப்படி தெரியுமா வருது? எப்படி வருது? எனக்கு வர்ற கோவத்துக்கு ஆமா. அவன் மொட்டு கிட்ட வந்து வந்து கேட்டான்னு வச்சுக்கோ.